பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்த ஆவி ஒரு கடவுள். 3 கடவுளா கேட்டா 3 கடவுள் ஒன்னா இருக்கான்னு சொல்லுவான். அது நல்ல ஒரு நாடகமாக்கும். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்திரம். ஹலோ ஹலோ, 3 கடவுள் இல்லை, 3 ஒரே கடவுள். எப்படி 3 கடவுளுக்கு ஸ்தோத்திரம் போட்டு அப்புறம் எப்படி ஒரே கடவுள் ஆகும்? ஆமீன். ஆனால் 3 பேரும் மாறி மாறி 3 பேர்ட்டையும் கெஞ்ச மாட்டாங்க. நான் அப்படி தான் படித்தேன் பைபிள் காலேஜில் 6 வருஷம் அப்படி தான் படித்தேன். பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் போய் கெஞ்ச மாட்டார், குமாரனாகிய தேவன் பிதாவிடத்தில் கெஞ்ச மாட்டார், பரிசுத்த ஆவி பிதாவினிடத்திலோ குமாரனிடத்திலோ கெஞ்ச மாட்டார். 3 பேரும் தனிப்பட்ட தனி நபர். ஆமீன். ரைட். நான் தான் கேட்குறேன், மணவாட்டி பிதாவுக்கா, குமாரனுக்கா, பரிசுத்தாவிக்கா? யாருக்கு? இந்த அறிவு கூட இல்லைன்னா வேதத்தை எப்படி அறிவ? அதனால் ரட்சிப்புக்கேற்ற அறிவு